Hi everyone. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சில நேரம் நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது சொல்வோம் கதவு திறக்க மாட்டேங்குது அப்படினு சொல்லுவோம். சில நேரங்கள்ல குழந்தை தூங்க மாட்டேங்குது, குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, என் ஃபோன் சார்ஜ் ஏற மாட்டேங்குது அப்படினு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படினா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே டன். ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷ்ல ஆக்சுவலாக பேசும்போது நம்ம சில நேரங்களில் வில் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த வில் அப்படின்றது என்ன சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் செய்ய போகிறேன், பண்ண போகிறேன் அப்படின்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? வில் அப்படின்றது ஒரு வில்லிங்னஸை சொல்கிறதுக்கும் நம்ம குறிப்பிடுவோம். அதாவது வில்லிங்னஸ் அப்படின்னா நான் சாப்பிடுவேன், நான் இதை சாப்பிடுவேன், நான் இதை செய்வேன், அதாவது ஒரு விஷயத்தை விருப்பப்படுறது. ஓகே, அதுதான் வில்லிங்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் அப்படின்னா நான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வோன்ட் அப்படின்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது வில்லுடைய நெகட்டிவ் ஃபார்ம் வந்து ஓன்ட்டு. அதாவது வில் நாட் அப்படின்றத தான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் ஓன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ வில் அப்படின்னா நான் செய்வேன், ஐ வோன்ட் அப்படின்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, மோஸ்ட்லி வந்து இந்த வில்லுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட் இப்படின்ற சப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த வில்லும் அண்ட் ஓன்ட் இது ரெண்டும் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஐ வில் ஓப்பன் த டோர் அப்படின்னா நான் டோரை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். இதே நெகட்டிவ் ஸ்ட்ரக்சரில் சொல்லும் பொழுது வில் அப்படின்றது வில் நாட் அப்படின்னு மாறும். ஐ வில் நாட் ஓப்பன் த டோர் அப்படின்னா நான் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஷீ வில் ஈட் மட்டன் அப்படின்னா அவள் மட்டன் சாப்பிடுவாள் அப்படின்னு சொல்லுவோம். இதே நெகட்டிவில் சொல்லும்போது ஷீ வோன்ட் ஈட் மட்டன் அப்படின்னா அவள் மட்டன் சாப்பிட மாட்டாள் அப்படின்னு அர்த்தம். சுகன்யா வில் கோ டு ஆஃபீஸ், சுகன்யா ஆஃபீஸ் போவாள் அப்படின்னு அர்த்தம். சுகன்யா ஓன்ட் கோ டு ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ சுகன்யா ஆஃபீஸ் போக மாட்டா அப்படின்னு அர்த்தம். சரி, எப்படி நம்ம இந்த சென்டென்ஸ்லலாம் சென்டென்ஸோட பிகினிங்கில் ஐ, ஷீ, சுகன்யா இந்த மாதிரியான ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் அண்ட் சுகன்யா இந்த மாதிரியான சப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போது இந்த ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட்டுக்கு பதிலாக நேம் ஆஃப் திங்ஸ் ஆர் அனிமல்ஸ், திங்ஸ் நேமையோ இல்லை அனிமல்ஸ் நேமையோ யூஸ் பண்ணால் எப்படி பொருள் தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போது இது என்ன ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு, இது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா ஃப்யூச்சர் சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை ப்ரெசண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம என்ன புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா வில் அப்படின்னாலே ஃப்யூச்சர் சிச்சுவேஷனுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வில் நாட் அதை தான் ஓன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வோன்ட் அப்படின்றதும் ஃப்யூச்சர் சிச்சுவேஷனுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதை ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில், எல்லா இடங்கள்லையும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். இப்போது கதவு திறக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கதவு திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நம்ம மோஸ்ட்லி நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஸ்பாட்டில் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பேசுகிறவங்க சம்டைம்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த டோர் டசன்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த டோர் இஸ் நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, ஐ கான்ட் ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இந்த டோர் ஓன்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது தாங்க கரெக்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த டோர் டசன்ட் ஓப்பன் அப்படின்னா இந்த கதவு திறக்கலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது கதவு திறக்கவில்லை அப்படின்னா இதுவும் என்னென்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஓகே, இந்த டோர் இஸ் நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ராங். ஓகே, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. இந்த டோர் ஈஸ் அதுக்கப்புறம் வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் வர்றது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. ஆர் வந்து வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சரே இங்கிலீஷில் இல்லை. ஓகே, ஸோ இப்போ அது சரி. ஓகே, இந்த சென்டென்ஸ் வேணாம். அப்போது ஐ கான்ட் ஓப்பன் த டோர் அப்படின்னா என்னால் டோர் ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னு அர்த்தம். சரி, ஆக்சுவலாக இந்த கதவு திறக்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன தாங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த டோர் ஓன்ட் ஓப்பன் இதுதான் யூஸ் பண்ணணும். ஓன்ட் அப்படின்னா இப்போ இங்கே எப்படி சொன்னோம், ஐ வில் ஓப்பன் த டோர் இதை நெகட்டிவில் சொல்லும்போது ஐ வோன்ட் ஓப்பன் த டோர் அப்படின்னா நான் திறக்க மாட்டேன், நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் நான் சொன்னேன் இல்லையா? அப்போது அதே ஓன்ட்டை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா கதவு திறக்க மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? இது வந்து என்னென்னா நான் இந்த இடத்துல நான் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னா செய்ய மாட்டேன், கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு வரும். இதே இந்த இடத்துல ஷீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா கதவை திறக்க மாட்டாள் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஹீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா கதவை திறக்க மாட்டான் அப்படின்னு வரும். இந்த இடத்துல தே அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா கதவை திறக்க மாட்டார்கள் அப்படின்னு வந்துச்சு. இந்த கடைசி வார்த்தையை கவனிங்க. மாட்டேன், மாட்டாள், மாட்டான், மாட்டார்கள்.
இந்த இடத்துல சுகன்யா அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணால் சுகன்யா கதவை திறக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லுவோம். ஜான் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணுறேன்னா ஜான் ஓப்பன் த டோர் அப்படின்னா ஜான் கதவை திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஆனால் இதே இந்த இடத்துல பிகினிங்கில் த டோர் அப்படின்னு வந்துருச்சு. இந்த டோர் அப்படின்றது நம்ம யூஸ்வலாக தமிழில் பேசும்போது அது இதுன்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ அந்த எண்டு எப்படி வரும், மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. அப்போது எதெல்லாம் நம்ம அது இதுன்னு குறிப்பிடுறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரியான வாக்கியங்களை யூஸ் பண்ணுவோம். அதாவது மாட்டேங்குது, கதவு திறக்க மாட்டேங்குது, குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம், குழந்தை தூங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த சென்டென்ஸ்க்கு ஆக்சுவலாக எது தாங்க கரெக்ட் அப்படின்னா இந்த டோர் ஓன்ட் ஓப்பன், தட் இஸ் கரெக்ட். அதாவது கதவு திறக்க மாட்டேங்குது. இப்போது இதே மாதிரி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போது இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல இதில் சப்ஜெக்ட் என்னவா கன்சிடர் பண்ணுவோம், இந்த கார். அப்போது த கார் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஓன்ட். என்ன ஆக மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்போது ஓன்ட் ஸ்டார்ட். இந்த கார் ஓன்ட் ஸ்டார்ட் அப்படின்னா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. விண்டோ க்ளோஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா the window won't close. விண்டோ ஓன்ட் க்ளோஸ் அப்படின்னா விண்டோ க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த டிவி ஓன்ட் ஒர்க். இந்த டிவி ஓன்ட் ஒர்க் அப்படின்னா டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபோன் சார்ஜ் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, the phone won't charge. ஸோ இது நம்ம என்ன சில நேரம் மிஸ்டேக் பண்ணுவோம்னா இந்த ஸ்டார்ட், க்ளோஸ், ஒர்க், சார்ஜ் இதெல்லாம் என்னென்னா வேர்ப் ஃபஸ்ட்டு ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்குறது, அந்த வேர்பு செகண்ட் ஃபார்மில் தேர்ட் ஃபார்மில் எழுதுறது இதெல்லாம் எழுதக்கூடாது சரியா. வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். குழந்தை அழுகிறத நிறுத்த மாட்டேங்குது அப்படின்னா இங்கே குழந்தை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னென்னு எழுதுவோம், தி பேபி என்ன செய்ய மாட்டேங்குது, நிறுத்த மாட்டேங்குது. அப்போது ஓன்ட் ஸ்டாப். the baby won't stop. எதை நிறுத்த மாட்டேங்குது, அழுகிறத நிறுத்த மாட்டேங்குது. அப்போது ஸ்டாப் க்ரையிங். ஓகே, ஸோ இந்த பேபி won't stop க்ரையிங். இந்த ஸ்டாப் அப்படின்றது இங்கே வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். கீ ஃபிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கீ வந்து நம்ம அந்த லாக் பூட்டோட வந்து செட் ஆகாது இல்லையா. ஸோ இந்த பூட்டோட அந்த கீ வந்து செட் ஆக மாட்டேங்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த கீ வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தி கீ won't fit. ஓகே, பேனா எழுத மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, the pen won't write. பேனா எழுத மாட்டேங்குது அப்படின்னா the pen won't write. கதவு பூட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, the door won't lock. பூட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டோர் ஓன்ட் லாக். ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த ரிமோட் என்ன மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓன்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ரிமோட் ஓன்ட் ஒர்க். ஓகே, சரி. ஸோ இப்போ கீழே ரிமைனிங் இருக்கிற இந்த 4 சென்டென்ஸ் உங்களுக்கானது. இந்த 4th சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சென்டென்ஸை டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, காதால் கேட்டால் மட்டும் பத்தாது, வீடியோவை நம்ம டெய்லியும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் வாட்ச் பண்ணால் மட்டும் பத்தாது. அதில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அதை நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு அது மைண்டில் நிற்கும் சரியா. ப்ராக்டிஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் டெய்லியும் பேச முடியும். ஜஸ்ட் அதை வீடியோ வாட்ச் பண்ணால் மட்டும் பத்தாது. ஓகே டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.